श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 40வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அர்ஜுனன் கேட்டான் இல்லையா, பாதியில் நிலை பெறாமல் 2 மார்க்கத்தையும் இழந்து சிதறுண்ட மேகம் போல் அழிந்து விட மாட்டானா, அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. என்ன தெரியுமா? சின்ன பிரமிவ நஷ்டதி ந கஷ்டித் நஷ்யதி. இவன் விழுந்து மாட்டானா, 2 மேகம் எப்படி சிதந்து போகிறதோ அதுபோல் சிதறி போகிற மாதிரி அவனுடைய வழியும், அதாவது பரபிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற அவனுடைய யோகம் செய்கின்ற முயற்சி வீணாகிடாதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதுக்கு பெருமாள் சொல்கிறார், பார்த்த நைவேக நாமுத்திர ந இல்லை, ஒருபோதும் இல்லை, தாத்த அப்படின்னு கூப்பிட்றார். தாத்தன்னு சொன்னால் அப்பா தங்கம் அப்படி நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, அதுபோல் தன்னுடைய அத்தை பையன் மாமா பையனாக இருந்தாலும் அவர் சந்தேகம் கேட்ட உடனே தாத்த அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நாளும் அழிவில்லை, இம்மையிலும் அழிவில்லை, அமுத்திர அடுத்த பிறவியிலும் இல்லை. அது என்ன? ஏனென்றால் நிச்சயமாக அவனுக்கு நல்லதையே செய்ய முடியும். நஹி கல்யாணகிருத் கஷ்டித், நல்லதை செய்பவன். மேலும் கஷ்டித் எவனும் தீய நிலையை அடையவே மாட்டான். ஏன்னா அவன் நல்லது தான் பண்ணுறான். இந்த ஜீவனை கடத்தேத்தனம் தானே தன் முயற்சியினால் யோக அபியாசங்கள் செய்து யோகத்தின் முயற்சியினால் யோகத்தின் மூலமாகவே பரபிரம்மத்தை அடைந்து என்ன பண்ணோம், மகிழ வேண்டும், அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அப்படின்னு அவன் இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ணோம், நைவ வித்யதே இம்மையிலும் இல்லவே இல்லை, மறுமையிலும் இல்லை, அவனுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. அந்த ஜீவன் மேலும் மேலும் இந்த சரீரத்துக்கு அடுத்தது அடுத்த சரீரம் கிடைச்சாலும் ஒருவேளை இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு என்ன பண்ண முடியாது, போன வாட்டியே சொல்லிட்டார், ஒரே ஜென்மத்தில் கிடைக்காட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அது என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு சரீரம் கிடைக்கும், அந்த சரீரத்தில் என்ன பண்ணும், அது யோகத்தை அபியசிக்கும் அப்படின்னு. அதாவது மனசுக்கு, அதாவது ஒருத்தனுக்கு நம்ம யோகத்துக்காக சொல்லும் பொழுது என்ன பண்ணோம், ஒரு இடத்துல ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரத்தை நம்ம என்ன பண்ணோம், சரீரத்தில் குண்டலி இருக்கும், தெரியுமா, அடுத்தது வயிற்று நேரம் ஒன்று இருக்கும், அப்போ நெஞ்சுக்கு நேரம் ஒன்று இருக்கும், கழுத்தில் இருக்கும், 2 கண்ணுக்கு புருவத்துக்கு நடுவில் மத்தியில் ஒரு சக்கரம் இருக்கும், அதுக்கு மேலே என்ன பண்ணோம், தலைக்கு மேலே ஒரு சக்கரம் இருக்கும். அந்த குண்டலினி சக்தின்னு இருக்க கீழே அடி வயிற்றுக்கு மேலே இருக்க, அடி வயிற்றுக்கு அந்த முடிகிற இடத்துல இருக்கும். அது மாதிரி இருக்கும்பொழுது அந்த குண்டலினியோட சக்தியை யோக சக்தியினால், யோகம் செய்கின்ற அந்த முயற்சியினால் ஒரு முறை தட்டி எழுப்பினால் எல்லாருக்கும் அது ஒரே தடவையில் எழும்பாது, நிறைய நாள் ஆகும், செலவாளுக்கு வருஷக்கணக்கில் ஆகும். அதனால தான் சொன்னோம், 2 எபிசோடுக்கு முன்னாடி பேசும்பொழுது எல்லாரும் ட்ராப் அவுட்ஸ் தான் ஆகும். ஏன்னா அது தொடர்ந்து செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். பெருமாளே சொல்கிறார், மனதை ஒருமுகப்படுத்தினா தான் ஆகும், மனது ஆகாது, அது காற்றுக்குள்ளே அடிச்சுன்னு போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். காற்றுல அடிச்சுன்னு போனது அது எப்படி ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ளே டப்பாவில் போட்டு ஒரு மூடியில் போட்டு வைக்க முடியும்? மூடி உள்ள டப்பாவில் போட்டாலும் அது என்ன பண்ணும், வெளியில் போயிடும். அதனால் ஒரு முறை அந்த குண்டலினி சக்தியை யோகத்தின் முயற்சியினால் தட்டி எழுப்பிவிட்டால் அது என்ன பண்ணாது, அப்புறம் உறங்காது. அது முழிச்சிக்கிற அளவுக்கு அதை தட்டி எழுப்பணும். அதனால் என்ன செய்யணும்னா, ஒருவேளை தொடர்ந்து அது வேலை செய்துட்டே இருக்கும், எழுப்பி விட்டுட்டா அது வேலை செய்யணும்னு. ஆனால் அது எழும்பவில்லை என்றால் ஜீவனை அது என்ன பண்ணும், மேல் நோக்கிட்டு செல்வதற்கு முயற்சி இல்லை, அது எழும்பினாதான். ஆனால் இந்த பிரிவில் இல்லாட்டா கூட அடுத்த பிரிவிலையாவது இதே நேரத்தில் இங்கே எங்கே விட்டமோ அதே இடத்துல மறுபடியும் இதுபோல் எண்ண ஓட்டங்கள் இருக்கிற ஒரு நண்பர்கள் குழாத்தினுடையோ ஒரு தாய் தகப்பன் நடுவுலையோ அதுபோல் நம்ம இருந்தமான இந்த ஜென்மத்தில் விடுதலை ஏற்படாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அது அதனுடைய வேலையை தொடர்ந்து செய்யும்.
அப்படின்னு. அதனால்தான் நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கஷ்டதி. ஒருபொழுதும் அவன் என்ன பண்ணல, தீய நிலையை அடைய மாட்டான். அவனுடைய கதி எப்பொழுதும் மேல் நோக்கியே சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார், இதற்கு தொடர்புடையது தான். அவன் கேட்ட கேள்விக்கு இதற்கு தொடர்புடையதாகவே அடுத்த பதில் பெருமாள் நேர்ந்து என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.